வாரிசு எப்படி வந்துருவாங்க மூக்கா முத்துன்ற ஒரு கருணாநிதி மகன் இன்னைக்கு ஸ்டாலினோட மூத்தவராக ஸ்டாலினுக்கு மூக்கா முத்து அவர் பூக்காரி வேலைக்காரி அவனு கொஞ்சம் படங்கள்லாம் திரைப்படத்தில் இருக்கு சொல்லி புள்ளிய பிள்ளை அந்த நேரத்தில் நாங்கள்லாம் நம்ம கட்சிக்காரெல்லாம் சொல்லுவாங்க மகன் நடிப்பது புள்ளிய பிள்ளை அப்பன் நடிப்பது கொள்ளைன்னு கருணாநிதி 10 பேரும் பேசினாங்க அந்த படம் வந்த நேரம். அப்படி மூக்கா முத்தெல்லாம் திரைப்படத்தில் நடிக்க வச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு போட்டியா ரசிகர் மன்றத்தில் துவக்கி அப்பவுமே திமுக வாரிசு அரசியல் உருவாக்க பார்த்தவர் கருணாநிதி. எனக்கு வாரிசு அரசியல் என்பது அவர்கள் ரத்தத்தோடு ஊறியது. அதை எந்த காலம் திருத்த முடியாது, நாய்வாளர் நிறுத்த முடியாது, திமுக காரணம் திருத்த முடியாது. அதான் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி வரைக்கும் இனி அடுத்து இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சொல்லி கேஎன்ஆர் யார் துறைமுகம்லாம் சொன்னா இதை விட வெக்க கெடு திமுக வேட்டி கட்டிட்டு நீங்கள்லாம் அந்த மானத்தோட அந்த கட்சியில் இருக்கணுமா? சுயமரியாதை இயக்கமா அதுக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு கொடியை டிசைன் பண்ணதுக்கு சிக்கல் போடுதாங்க, வேதனைப்படுதாங்க. அந்த கட்சிக்கு அந்த கொடிக்கு அதுக்கு முன்னாலே உள்ளங்க வருது. அது வரத்தான் செய்யும். இப்போ நம்ம கொடி அப்படித்தான். நம்ம இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு இந்த கொடி தான் தெரியும். ஆனால் அதிமுக கொடி இது இல்லை. முதல்ல கருப்பு சிவப்புல இன்னைக்கு பேரஞ்சப்படுத்தாங்க. அண்ணா இருக்காருல, இந்த கொடி இல்லை. புரட்சியில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னா கருப்பு சிவப்புல தாமரைப்பூ போயிருக்கும். இந்த தாமரையை தமிழ்நாட்டில் முதல்ல பறக்க விட்டது நம்ம தான். இன்னைக்கு ரொம்ப தாமரை பெருசாக பேசுறாங்க. அந்த கருப்பு சிவப்புல மஞ்சள் கலர்ல தாமரைப்பூ இருக்கும். அதுதான் அதிமுக கொடி. அந்த கொடி அப்போ பார்த்த உடனே புரட்சி தலைவருக்கு இந்த படம் 100 நாள் ஓடுமா, புரட்சி தலைவர் படத்தை மாதிரி இந்த கட்சி 100 நாள் ஓடுமா, 6 மாதம் ஓடுமா, 3 மாதம் ஓடுமான்னு எக்கண்ட ஏகாடியும் பேசினவர் கருணாநிதி. ஆனால் இன்னைக்கு கருணாநிதி மறந்துட்டார். புரட்சி தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்ச புரட்சி தலைவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அதுக்கு பிறகு வழி நடத்திய மக்கள் சக்தி வைத்த புரட்சி தலைவர் அம்மா நம்மோட இல்லை. ஆனால் இந்த கட்சி இன்னைக்கு இருக்கின்றது. இன்னைக்கு இந்த கட்சி இருக்கின்றது என்று சொன்னால் புரட்சி தலைவர் பெயர் இருக்கின்ற வரை உலகத்தில் புரட்சி தலைவர் பெயர் எந்த காலத்தில் எவனாலும் அழிக்க முடியாது. 2001 அம்மா சிறப்பான முதலமைச்சராக வந்தாங்க. 2006 திரும்ப ஆட்சிக்கு வந்த கருணாநிதி திமுக வந்துச்சு. வந்து மைனாரிட்டி ஆட்சி, மெஜாரிட்டி இல்லை. அம்மா கடைசி வரைக்கும் வாழ்நாள் மூலம் சொல்லுவாங்க இது மைனாரிட்டி ஆட்சி தான் சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க, மக்கள் மன்றத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் அமைச்சர்லாம் சொன்னதில்லை 234 தொகுதி எங்களுக்கு லட்சியம், 200 எங்களுக்கு நிச்சயம். நீங்க பேப்பர்ல எழுதிக்கிறீங்க. நீங்க 200 எழுதி 234 எழுதிக்கோங்க, 243 எழுதிக்கோங்க. அதை பற்றி எழுதுறதுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை என்ன? அது முக ஸ்டாலினோட லட்சியமா? அவருக்கு லட்சியம் இருக்கலாம். மக்களுடைய லட்சியம் என்னன்னா 2006 11 திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு இனிமேல் நாங்கள் தான் ஆட்சியில் யாரும் பக்கத்துல வர முடியாது கோட்டைக்குன்னு சொல்லி எகத்தாளம் பேசி ஆணவத்தோடு அதே ஆணவமும் அகம்பாவும் இப்போ வருது திமுக. இனிமேல் நம்மளை ஜெயிக்க ஆளு. 2006 11 திமுக ஆட்சியில் இருந்த கட்சி 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம 3வது கட்சியாக சட்டமன்றத்தில் வெறும் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று நீ போன நடந்த வரலாறா இல்லையா? இன்னைக்கு என்னமோ எக்காலம் போட்டு இனிமேல் நாங்கள் தான் நிரந்தரம். எங்களுக்கு என்ன நிரந்தரம்? ஒரு நிரந்தரம் இல்லை. ஏதோ கருணன் கவச குண்டத்தோட படந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் என்ன நிரந்தரமா? எப்படி நிரந்தரமாகும்? நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? 2G ஸ்பெக்ட்ரம் இன்னைக்கு எங்க முன்னாள் அமைச்சர்கள் பூரா வழக்கு போடுறீங்க. நீ என்ன காந்திக்கு அடுத்த வாரிசா? திமுக காரன் பூரா நீங்க எல்லாம் உத்தமங்களா? இன்னும் காலம் மாறும்போது உங்க வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் காலம் தொலைவில் இருக்காது. ஏன்னா திமுக காரங்க இன்னைக்கு அடிக்கிற கொள்ளையை பார்த்தா இன்னைக்கு அமைச்சர் டிடிசிபி அப்ரூவல் ஒரு பிளான் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு? நானும் 5 வருஷம் இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தேன். அப்படிதான் தமிழ் நான் எதுவும் பார்த்துட்டு அப்ரூவல் நம்ம ஏதாவது போயிருக்கோம். நீ போயிருக்கியா? நகரம் போயிருக்காரா? இல்லை யாராவது போயிருக்குமா? ஒன்றும் கிடையாது.